பொங்கல் கரும்பு வந்து பாத்தீங்கன்னா அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சாமி கும்பிடுமா. சங்கீதா பொங்க பானையை வரைய ஆரம்பிச்சிட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா எங்க கிளம்பி இருக்க? எப்படி ஸ்டைலா கட்டுறத பாரு. கட்டுக்கோ சட்டை தான் போடலான்னு பார்த்தேன். இவளுக்கு இந்த சட்டை தான் வேணும்னு சொன்னால அதனால போட்டாச்சு. அழகா இருக்கிறாரு. ஃபாரின் போற மாதிரி கிளம்பி இருக்காரு. ஃபாரின் போறாரா? சரி நீ போகி பொங்கல் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவினிங்கா தான் வீட்டுல பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். அது முன்னாடி நம்ம போய் அத்தை மாமாவெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பொங்கல் வைக்க தேவையான பொருளா ஏதாவது வாங்கி போய் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம தைப்பொங்கல் வந்து நம்ம வீட்டுல முத கொண்டாடுவோம். அதனால இங்க வந்து சாமி படைப்போம். மாட்டு பொங்கல் எப்பவுமே எங்க அம்மா அப்பா வீட்டுல கொண்டாடுவோம். ஏன்னா அங்க மாடு வச்சிருக்காங்க, அவங்களும் பாவம் தனியா இருக்காங்க. நாங்க போகலன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால கண்டிப்பா நாங்க கல்யாணம் எல்லா வருஷமே வந்து மாட்டு பொங்கல் எங்க வீட்டுலதான் செலிப்ரேட் பண்ணுவோம். அங்க போனதான் ஜாலியா இருக்கும். ஜெஷுக்கு ஒரு நல்ல கருத்து இருந்துச்சுல்ல. ஆமா, மாட்டு வண்டியில எல்லாம் போவா, ஜாலியா இருக்கும். ஆமா, சோ இன்னைக்கு நம்ம பொம்மை வச்சிருப்பாங்க. சோ இப்போ நம்ம அத்தை மாமா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே எல்லாம் பாத்துட்டு வந்துடலாம். ஓகே ஓகே போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மளிகை கடைக்கு வந்தோம். மளிகை ஜாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதா தூங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பில்லு போட்டு ஓரமா உட்காந்துட்டேன். பேபி வாங்கிட்டு வர போயிருக்காரு. அவர் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதான். அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் வந்துடலாம். பூ வாங்கிட்டு வந்துட்டியா? அப்படியே பார்த்து வை. கரும்பு வாங்கிட்டு போலாம் பேபி. அப்படியே போகும்போது கரும்பு வாங்கிக்கலாம் போலாமா? கரும்பு வாங்கலாம் சொல்லிட்டு நான் என்ன நினைச்சேன்னா கரும்பு பின்னாடியே வச்சிடலாம், நம்ம டிக்கில வச்சு சைடுல மடக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கரும்பு அந்த கடைசில இருந்து இந்த கடைசி வரைக்கும் இருக்கு. இது வரைக்கும் கரும்பு இருக்கு, நல்ல பெரிய கரும்பு இருக்கு. ஆனா இது ஜோடி வந்து 80 ரூபாய். முன்னாடி எல்லாம் 50 ரூபாய், அது மாதிரிதான் 30 ரூபாய் 50 ரூபாய்ல இருந்து ஆரம்பிக்கும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபாய் 100 ரூபாய் கூட விக்குது. சூப்பரா இருக்குது அந்த கரும்புல. கரும்பு, மஞ்சள், அப்புறம் எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு பொங்கலுக்கு என்னென்னலாம் தோணுச்சோ அது மட்டும் வாங்கிட்டேன். அந்த மாதிரி தான் நம்ம வாங்கிட்டோம். போன் பண்ண அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாமா வந்து வெளில இருக்குன்ட்டாரு. எனக்கு தெரியாதுமா, நீ ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன தோணுதோ அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். பத்தாயிரம் வீட்டுக்கு வந்தாச்சு. வரத்துக்குள்ளே தூங்கிட்டா. தூங்கி விட்டாரு. ஆயா வந்து தூக்கிட்டேன் பாரு பாப்பாவை. கரும்பு வேலையை எடுத்தே எடுக்கலையா? எடுக்கல, நல்லா நீட்டா இருக்குது. சரி நீ எடுத்துக்கிறியா? இது எடுத்துக்கிறியா? சரி அது ஸ்லோவா எடு, மண்ணுலாம் கொட்டிட்டு போகுது. மண்ணுலாம் வருது பேபி, பார்த்து பார்த்து அப்படியே. இதுனா ஏன வெயிட் இருக்குது. அவ்வளவுதான், நல்லா பெரிய கரும்பு. வேற லெவல். கரும்புலாம் வந்தா பொங்கல் வந்ததாவே அர்த்தம் தெரியுமா? அப்பெல்லாம் இது ஒரு புல்லு கரும்பு கிடைக்கிறதுக்கே நான் வந்து ஆசையா இருக்கும் இந்த பன்னி கரும்புலாம் வாங்கி சாப்பிடுறது. இப்பெல்லாம் வந்து ரேஷன் கடையில ஒரு கரும்பு கொடுத்துறாங்க. இப்பதான் கொடுக்குறாங்க, முதல்ல கிடையாது இல்ல. ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் போட்டான் ஏதோ மனசுல வந்ததே. எங்க அம்மா கோலம் போட்டுறாங்க பாருங்க. கரும்பு வேற லெவல போட்டுறாங்க. சங்கீதாவே கலாச்சின்னு போறாரு. கரும்பு எந்த பக்கமே பாக்குது. சரி வந்த உடனே பொங்கல் எப்படி வைக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறியா? எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து வடை பாயசத்தோட செஞ்சிருவாங்க. எந்த ஃபங்க்ஷன்ல இருந்தாலும் வடை பாயசம், வேலை முடிச்சு போச்சு. ரிஷிதா வந்து கரும்பு வரைகிறாரு. இங்க வந்து நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கெட்ச் எல்லாம் வச்சிட்டு போனா. எப்போ வந்தாலும் என்னம்மா நீ வர அழகா கரும்பு வரைஞ்சு காட்டு. ஆயாக்கு எப்படி வரணும்னு சொல்லி கொடுத்துட்டு போ. நாளைக்கு வந்து வரைவாங்க. ஓகே சரி, இது முடிச்சுட்டு அது பண்ணு. அழகா கரும்பு வரைஞ்சு காட்டேன். நான் முட்டெல்லாம் போடுறேன். அது என்ன ஓகேன்றது?
ஹாப்பி பொங்கல் சொன்னீங்க நீ ஆயிட்டு பாய் சொல்லுங்க போலாம் ஹாப்பி பொங்கல் பாய் கிளம்பிட்டாராம்பா ஊருக்கு. ஆமா பாய் சொல்லிட்டாரு அவரு. சரி போயிட்டு வரமா. பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் காலையில சீக்கிரமா எழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏஞ்சி குளிச்சு முடிச்சிட்டு கோலம் போடலான்னு வந்திருக்கேன். இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் இருந்தால பொங்கல் பானை வந்து வரைய போறேன் நானு. சூப்பர் பேபி. முன்னாடி கோலம் போன வருஷம் கோலம் போட்டதுக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல நிறைய நல்லா போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல வந்திருந்தது. கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்ப. இன்னைக்கு பொங்கு பானை போட்டு அழகா கோலத்தை போட்டு உள்ள இருக்க வேலை எல்லாம் பாக்கலாம்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். சங்கீதா பொங்க பானையை வரைய ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சங்கீதா இதா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சங்கீதா ஸ்டார்ட் பண்ணியிருக்க கோலம். ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதா வரும், நல்லா வரும். ட்ரை பண்ணுவோம். போடு போடு கோலம் போடு. என்ன யோசனை இருக்க? இந்த சைடு கரும்பு போட்டு அப்படியே ஏதாவது சரி பானை பொங்கலை பால் பொங்கல் பொங்கும் பேபி. இப்பதான் பானையா வரைஞ்சு இப்பதானே பானை வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பால் ஊத்திர வேண்டியதான் பானைக்கு. பொங்கல் கோலம் போட்டாச்சு. இதுதான் நான் இன்னைக்கு போட்ட கோலம். நான் சங்கீதா சூப்பரா போட்டிருக்க. நல்லா இருக்கா? ஆமா செம சூப்பரா போட்டிருக்க. சூரியன் நெல்கதிரு எல்லாம் போட்டு ஹாப்பி பொங்கல் போட்டாச்சு. சூரியன் முதற்கொண்டு வரைஞ்சிட்ட போல இருக்குது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு அழகா கோலம் போட்டாச்சு. அடுப்பு தான் கொஞ்சம் வந்து மிஸ்ஸிங். அது இங்க போடணும் நம்ம. ஓகே, அடுப்பு இங்க வச்சிடலாம். சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோலம் போட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சாதம் வேவுது, சாம்பாருக்கு பயிர் வேக வச்சிருக்கேன். பாயசம் வந்து பாத்தீங்கன்னா பால் பாயசம். வடை அப்பளம் பாயசம் பாத்தீங்கன்னா சாமி கும்பிடணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஓரளவுக்கு நம்ம சமையல் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாரி எல்லாம் கட்டணும் பொங்கல் வைக்க. ஜெஷிதா தூங்குறா, அவளுக்கு புது சட்டை எல்லாம் போடணும் இல்லையா? சமையல் வேலை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சமையல் வேலை போட்டா அப்புறம் அந்த புடவை ஃபர்ஸ்ட் முதல்ல சமையல் வேலை முடிச்சிடறோம். ஆமா, சூப்பரா பூஜை வேலை எல்லாமே ரெடியா இருக்கு. இங்க சமைச்சு முடிச்சிட்டு பொங்கல் வச்சுன்னா அழகா சாமி வந்து கும்பிடலாம். ஓகே ஓகே. நான் என்னென்ன காய் வச்சிருக்கேன் எனக்கு எதுவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு பொங்கல் நம்ம சொந்த வீடு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வீட்டுல பொங்கல் கொண்டாடுவேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். வாடகை வீட்டுல பொங்கல் ஒரு டைம் தான் கொண்டாடி. வாடகை வீட்லயும் ஒரு டைம் பொங்கல் வந்து லாஸ்ட் பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் பண்ணேன். அது வந்து சிம்பிளா அப்படியே பண்ணிட்டேன். இப்ப வெளியெல்லாம் பானை எல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கேன். வெளில அழகா வந்து பண்ணணும் ஒரே ஆசையா இருக்கு. சோ பக்கத்து வீட்டாங்க தான் சொன்னாங்க இந்த பரங்கிக்காய், அதுக்கப்புறம் வந்து வள்ளிக்கிழங்கு, அவரைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காய் வந்து போட்டு பொரியலே வைப்பாங்க பேபி. ஆமா, அது எப்படியா இருந்தாலும் பரங்கிக்காய் பொங்கல் இது பொங்கல் இல்ல சங்கீதா. இந்த காய் பரங்கிக்காய் போட்டு பொரியலே பண்ணி தனியா வைப்பாங்க. நான் வந்து அப்படியே கொஞ்சமா கட் பண்ணி சாம்பார்ல போட்டு வச்சிட்டேன். ஒரே வேலையை முடிஞ்சிடும்ல. ஓகே, அதனால சாம்பார் வைக்கதான் சாம்பார் வைக்க கடகடன்னு வேலை நடந்துச்சு. பாத்தீங்கன்னா சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பொங்கல் வைக்கதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பானை போட்டு பூசை போட்டு அழகா வச்சாச்சு, ரெடி பண்ணியாச்சு எல்லாமே. இங்கதான் நம்ம வந்து சாமி படைக்க போறோம். சாமி கும்பிட்டு பொங்கல் வந்து வச்சிட வேண்டியதான். சோ இதான் என்னோட சாரி. நான் சாரியை மாத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாரி ரொம்ப சிம்பிளா இருக்குதா, நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணாங்க ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதனால இந்த பட்டு சாரி மாதிரி இருக்கா, இந்த டிசைன் இது பட்டு சாரி தான். ஆமா, இது நல்லா இருக்கா? இது சூப்பரா இருக்குங்கடா. சூப்பரா இருக்கோட என்னோட மேட்சா இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ காட்றோம் फ्रेंड्स. இப்போ பாத்தீங்கன்னா பேபியோட Dress என்னோட Dress ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா, மேட்ச் ஆயிடுச்சு இந்த சாரி. அதனால இந்த சாரி பொங்கலுக்கு கட்டியாச்சு. ஆமா, ஹாப்பி தை பொங்கல் சொல்லு. ஹாப்பி தை பொங்கல். சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம இங்க பொங்கல் வச்சலாம். ஓகே ஓகே. இதுதான் ஜெஷிதாவோட அவுட்ஃபிட். ஜெஷிதாவோட அவுட்ஃபிட் எல்லாரோட அவுட்ஃபிட்டும் மேட்சிங்கா இருக்கு फ्रेंड्स. ஆமா, மூணு பேரும் மேட்சிங். விறகு எடுத்து வைக்க ஆரம்பிச்சாரு ஜெஷிதா. இன்னைக்கு ஜெஷிதா தான் பொங்கல் செய்ய போறாரு. ஜெஷிதா பொங்கல் செய்யுமா? சாமி பச்சி எடுத்து உள்ள வச்சலாம். வா ஜெஷிதா சாமி கும்பிடுவா. எப்படிமா சாமி கும்பிட்டா ஜெஷிதா? நீ நல்லா படிக்கிறதா? சாமி நல்லா படிக்கிறேன் சாமின்னு போய் சாமி கும்பிடுறாரு फ्रेंड्स. என்ன தாங்க பிள்ளை? அவ்வளவுதான் फ्रेंड्स. பொங்கல் அடுப்பு பத்த வச்சாச்சு. ஜெஷிதா மணி அடிச்சுன்னு ஜாலியா என்ஜாய் பண்றாரு फ्रेंड्स. ஜெஷிதாக்காக தான் வெளியிலேயே நாங்க பொங்கல் வைக்கிறோமே. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம் பொங்கல் வைக்கிறதெல்லாம். இப்போ பசங்க வளர வளர அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் இல்லல்ல. அதனால இப்ப நம்ம அந்த ஃபீலிங் கொண்டு வரணுன்றதுக்காக அழகா வெளியில பத்த வச்சிருக்கோம். வெளியில பொங்கல் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ என்ன பண்ணா அந்த கரும்பு கட்டல பேபி. கரும்பு தான் கட்ட போறேன், வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்ப. கரும்பு கட்டலாமா ஜெசிதா? பேபியோட அவுட்ஃபிட் இதுதான். சூப்பரா வேட்டி சட்டை கட்டிட்டாரு. நல்லா இருக்கு பேபி இந்த Dress. வேட்டி சட்டை இதோட 3வது தடவை 4வது தடவை வாழ்க்கையிலே வந்து வேட்டி சட்டை கட்டுறேன். அழகா இருக்கு. பொங்கலுக்கு ஜாலியா வேட்டி சட்டை கட்டி என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, கரும்பு கட்டி வச்சிட்டோம்னா பொங்கல் செட்டப் ரெடி ஆயிடும். பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா இங்க அடுப்பு எரியுது ஃப்ரெண்ட்ஸ், பானை இருக்கு. ஸோ வந்து கரும்பு அதை முக்கோணமா கட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அழகா அங்கேயே கட்டிட்டு அப்படியே இருந்து வச்சிடலான்றே பேபி. இங்க நடுவுல வை பேபி. வா வா அங்க வச்சே கட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேய் வேட்டியே புடியே. வேட்டியா ஃப்ரெண்ட்ஸ், கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் பானைக்கு. ஒரு வழியா கரும்பு கட்டியாச்சு, பொங்கலுமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அழகா இருக்கு. இந்த ஒரு கரும்பு கட்டுறேன்னு சொல்லிட்டு நான் 5 மணில இருந்து போட்ட கோலத்தை கழிச்சு வச்சிருக்கேன். என்னோட கரும்பு எல்லாம் கழிச்சிட்டு பாரு பேபி நீ. ஃப்ரெண்ட்ஸ் தெரியாம மெரிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா போட்ட கோலம் கலைஞ்சு போச்சு. எவ்வளவு கோவம் வருது பாருங்களேன். 4 மணிக்கு ஏஞ்சி அதுக்கப்புறம் கோலம் எல்லாம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எல்லாத்தையும் கழிச்சிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, டூப்ளிகேட் கரும்பு போய் ஒரிஜினல் கரும்பு வந்துருச்சுல. ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் ஊற்றி வந்து பாத்தீங்கன்னா கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். பால் பொங்கன உடனே நம்ம அரிசியை போட்டுடணும். ஓகே, நான் பால் ஊத்த மாட்டேன். அதான் நிறைய பேர் பால் பொங்குச்சான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆமா, பால் என்ன பொங்குச்சு, பொங்கல் தானே பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் நான் சொல்லிட்டு டவுட் வந்துரும். ஆமா, ஆக்சுவலி பால் ஊத்தி அது பொங்கின பிறகு தான் அரிசி போடுவாங்க போல. இந்த கதைலாம் எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி. இப்ப தெரிஞ்சுக்க. ஆமா, அதனால நம்மளும் இன்னைக்கு பால் பொங்க வைக்கிறோம். ஓகே ஓகே, உங்க வீட்டுல பால் பொங்குச்சான்னு கேட்டாங்கன்னா பொங்குச்சுன்னு சொல்லணும். சரி, அப்படியே அரிசி எல்லாம் எடுத்துட்டு வர பேபி. அரிசின்னு போல போய் எடுத்துட்டு வா, போ நான் பாத்துக்கிறேன். நான் ஜாலியா இருக்குதா? குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போனா இது மாதிரி தான் உட்காந்து பொங்கல் வைப்போம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பொங்கல் வைக்கிறோம்னா 2 பானை நல்லா பெருசு பெருசா வைப்பாங்க. நம்ம பொங்கல் கும்பிடுறவங்க கிடையாது, நார்மலா பொங்கல் வைக்கணும். அதனால ஒரு சின்ன பானை வாங்கி வச்சு 1/2 கிலோ வடிக்கும்னு சொன்னாங்க. 1/2 கிலோ பொங்கல் கிண்டலான்னு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து நான் சங்கீதா பொங்கல் பொங்கிடுமா? பொங்கும், பால் பொங்கும் பாரு ஃப்ரெண்ட்ஸ். பால் பொங்கன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வெறும் பால், நிறைய பால் செம ஃபன் பண்ணிட்டு இருக்காரு சங்கீதா. தண்ணி வச்சு தண்ணில 1 டம்ளர் பால் ஊத்தி வெள்ளையா வச்சிருக்கேன். ஃபுல்லா பாலை வச்சா உடனே பொங்கி இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகும். பொங்கி வருது. அப்ப திறந்தே பார்க்க கூடாது பேபி. ஒரு டைம் பொங்கனா பிறகு அரிசி போல கொஞ்சம் லேட் தான் ஆகும். மண் சட்டி இல்ல, மண் சூடு ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் சூடு நல்லா டைட்டா சூடு பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி எல்லாம் போட்டு கிண்டும் போது ஈஸியா கடகடன்னு வேலை முடிச்சிடும். அந்த தண்ணி கொதிச்சு பால் பொங்கி வர மட்டும்தான் லேட் ஆகும். எங்க பாரு ஜெசிதா நீ? பொங்கல் எவ்வளவு நேரமா பால் பொங்கலுக்கு வெயிட்டிங், ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்குப்பா. பொங்கலோ வா, பொங்கல் செல்ல ஓடியா. பொங்கலோ பொங்கல் சொல்லுமா ஜெர்சி செல்ல. பொங்கலோ பொங்கல் சொல்லுமா. அவர் ஸ்லோ மோஷன்ல சொல்றாரு. எப்படி பொங்கல் போட்டா ஃப்ரெண்ட்ஸ், பால் பொங்கிடுச்சு. பச்சை அரிசியும் பாசி பருப்பும் ஊற வச்சிருக்கேன். போட்டுடலாம். மாடு போடுவேன் நாளைக்கு வந்து நான். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் போட்ட கோலம், இதுதான் நான் வைக்கிற பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல காட்டினுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா கிட்ட வீடியோ கால் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹாப்பி பொங்கல்மா, பொங்கலோ பொங்கல் சொல்லுமா. ஒன்னொன்னா காட்டினுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வைக்கிறது எல்லாத்தையும் காட்டுறாரு. நல்லா இருக்குல்ல, கரும்புலாம் வச்சு அழகா வெளியில பண்றேன். அதனால வீடியோ கால் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். பொங்க போகுது பொங்கல். பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல் சொல்லுமா. பொங்கல். எங்க அம்மாவுக்கு இங்க இருந்து நான் பொங்கல் பொங்கிட்டாங்க. எங்க அம்மாவும் பொங்கல், எங்க அம்மாவுக்கும் பொங்கல். வீடியோ கால்ல பாத்துட்டாங்க. ஆமா, வீடியோ கால்ல எல்லாரும் கும்பலா பொங்கல் வச்சுட்டு பண்ணாங்க. பொங்கல். நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். பொங்கலோன்னு சொல்லுவீங்களா? அவ்வளவுதான். பொங்கல். பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேபியோட பங்களிப்பும் கொஞ்சம் பொங்கல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் கிண்டிட்டு இருக்காரு. பொங்கல் வச்சிருந்தீங்க, அப்புறம் என்னோட பங்களிப்பு எங்க பண்றது? அதனாலதான் நான் கொஞ்சம் பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டு வை பேபி. இம்மா நேரம் நான் வந்து பார்த்தேன்னா புகையில இருந்தேன். இவர் வந்து அழகா வெல்லம் போட்டு அடுப்பு கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிட்ட பிறகு வந்துட்டு இருக்கின்றதுக்கு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
சரிங்களா நல்ல நேரம் வந்துட்டு சாமி படைக்கலாம் பேபி. சாமி படைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அழகா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலவாசல் பாருங்க சூப்பரா அழகா மாலை போட்டு அப்புறம் பூவுமே வந்து கட்டி வச்சுட்டேன். கரும்பு 2 பக்கமும். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். சாமி கும்பிடுமா? சாமி கும்பிடு கை வச்சு கும்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வெளியில படைச்சிட்டு வீட்டுக்குள்ள படைக்க போறோம். பொங்கலோ சாமி பொங்கலோ பொங்கல் சூப்பர். சாமி நல்லா படிக்கணும், ஜாலியா விளையாடணும், நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியா இருக்கணும், ஏன்ச்சிடு நல்ல பொண்ணா இருக்கணும். பொங்கல் பொங்கலோ பொங்கல். சூப்பரா பொங்கல் செலிப்ரேட் பண்ணியாச்சு. தை பொங்கல் தலை பொங்கலா நாங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொண்டாடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொந்த வீட்டுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, ஒரு ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் கொண்டாட. ஜெஸ்டா மட்டும் ஏன் சோகமா இருக்கானா, அவ சாப்பாடு கேட்டா பசி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜெசிதாக்கு சாப்பாடு கொடு. சாப்பிடலாமா? சாம்பார் வச்சிருக்காங்கம்மா. ஏய் சாப்பாடு என்னோட ஜாலி ஆயிட்டா ஜெசிதா. பசிக்கும் இல்ல. அப்புறம் நாங்க 2 பேரும் உட்காந்துட்டோம். இன்னைக்கு ஒரு இலை எடுத்து ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சாதம், சாம்பார், பொரியல், வடை, அப்பளம், பாயசம். சோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வடை அப்பளம் பாயசத்தோட படிச்சாச்சு. பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சு அழகா எடுத்து வந்து வச்சுட்டேன். சரி இப்ப சாப்பிடலாம். இங்க பாருங்க சக்கரவள்ளி கிழங்குலாம் போட்டு சாம்பார் வச்சிருக்கோம். கிழங்கு பூசணிக்காய் போட்டு வச்சேன். ஊட்டி விட்டாமாம்மா? பெசிஞ்சு தருவா? செஞ்சு கூட. பொங்கல் சூப்பரா நம்ம வீட்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா சேம் பிஞ்ச் ட்ரெஸ் போட்டு அழகா வந்து உட்கார்ந்து இருக்கோம். எங்களோட காஸ்டியூம்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு 3 பேர் ஒண்ணா சாப்பிடுறது. சாம்பார் சூப்பரா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாம்பார்ல வள்ளிக்கிழங்குலாம் போட்டு செஞ்சிருக்காரு சரிங்க. நல்லா இருக்கு நம்ம சாம்பாரை. நல்லா இருக்கா? காலையெல்லாம் சாப்பிடுவீங்களா? நல்லா இருக்கு.